ஜெய் சத்குருநாதா. எல்லாம் அல்ல சத்குருநாதருடைய அருட்பெருங்கருணையினால காசி மகா புண்ணிய சேத்திரத்துக்கு வந்துட்டோம். இப்போ காசி கங்கா கரையில தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த கங்கா கரையில இப்போ நம்ம சுவாமியோடைய அருட்பெருங்கருணையினால ஆரத்தி அட்டன் பண்ண போறோம். கங்கா ஆரத்தி இந்த காசி சேத்திரத்துல ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றத அடின்னு சொல்லிக்கிறேன். வாஸ்தவத்துல இந்த காசி மகா புண்ணிய சேத்திரத்துல இது முக்கியம் இல்லைன்னு எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா காசி விஸ்வநாத பெருமான் ஆகிய சுவாமியினுடைய அந்த சிருஷ்டியில உருவானது இந்த காசி மாநகரம். ஆகையினால இது முக்கியம் அது முக்கியம் இல்லைன்னு எதுவுமே சொல்லிட முடியாது. இங்க நீங்க பாக்குற ஒன்னொன்னுமே ஈஸ்வர கிருப்பை, ஈஸ்வரனுடைய அனுகிரகம்ங்கிறத நீங்க எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ ஆகையினால நம்ம காசி சேத்திரத்துக்கு வந்திருக்கோம். நிறைய இடங்களை சுவாமி பார்க்கறதுக்கு கிருப்பை பண்ணியிருக்கார். ஆகையினால சின்ன சின்ன ஒரு ஷார்ட்ஸாவோ ஒரு சின்ன பெரிய வீடியோகளாவோ சுவாமி கிருப்பையால அடியன் எடுத்து என்னால எப்ப எனக்கு டைம் கிடைக்குதோ அப்ப அடியன் அப்லோட் பண்றேன். ஸோ அதை உங்களுக்கு அடியன் கொடுக்கக்கூடிய பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு அதை நீங்க எல்லாரும் ஏத்துக்கணும்ன்றத பிரார்த்திக்கிறேன். ஸோ உங்க எல்லாருக்காகவும் அடியன் சுவாமி கிட்ட, இந்த காசி விஸ்வநாத பெருமான் கிட்டையும் விசாலாட்சி தாயார் கிட்டையும் இங்க இருக்கக்கூடிய எண்ணற்ற மகான்களுடைய அந்த அனுகிரகத்தினால பிரார்த்திக்கிறேங்கிறதை சொல்லிக்கிறேன். எல்லாருக்காகவும் பிரார்த்திக்கிறேன், எல்லோருடைய முன்னோர்களுக்காகவும் பிரார்த்திக்கிறேன். ஓம் சாய்ராம். ஓம் நமக் சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.